அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 32வது பாடல், இதுவும் சோழன் நலங்கிள்ளியை பற்றிய பாடல். கோவூர் கிழார் பாடியது. திணை பாடான், துறை இயன்மொழி. இந்த பாட்டுல என்னன்னா ஒரு நல்ல விசேஷம். இந்த கோவூர் கிழார் சொல்றாரு, மன்னன்கிட்ட பாடி பரிசில் பெறும் பாவலர்கள், பாணர், விரலியர் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க வாங்க, உங்களுக்கு அவன் பூவா வஞ்சி தருவான், மாட மதுரை தருவான். எப்படி இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்? போர்க்களத்துல அந்த தோற்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கத்தை உருக்கி அனலிலிட்டு உருக்கி செய்த அடர்ந்த இதழ்களை கொண்ட தாமரை பூக்களை வெள்ளி நாரில் கோர்த்து அதை தருவான்னு படிச்சிருக்கோம். இப்ப என்னன்னா பூவா வஞ்சி, தாமரை பூ இல்ல, பூக்காத வஞ்சி தருவானா. பூக்காத வஞ்சினா என்னது? வஞ்சி மாநகரம். வஞ்சி மாநகரம் அப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அவன் சேரனை வெற்றி கொண்டு விட்டான் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த பூவா வஞ்சியையும் உங்களுக்கு தருவான், வஞ்சி மாநகரத்தையே தருவான். அதுக்கடுத்து என்ன தருவானா, மாட மதுரையும் தருவான். இந்த மாட மதுரைன்றது வேற எந்த ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு அடைமொழி பார்க்க முடியாது. பின்னாடி நான் மாடக்கூடல்னு சொல்லி மதுரையை சுத்தி இருக்கிற 4 மலை, பசுமலை, நாகமலை, ஆனமலை, இதெல்லாம் இருக்கிறனால அது 4 மாடங்களாக அமைந்தனன்றது அது ஒரு தொன்மம், ஒரு மித்தாலஜி. திருவிளையாடல் புராணம் எழுதப்பட்ட காலத்துல சமணர்கள் சைவர்கள் மேல அனுப்புன மாடு, நாகம், யானை இது எல்லாத்தையுமே சிவன் அப்படியே அதை மலையாக்கி கல்லாக சமைத்து விட்டான். அதுதான் யானைமலை, பசுமலை அப்படின்னு சொல்வதெல்லாம் மித்து. மித்துனா இயற்கையிலேயே இருப்பதற்கு செயற்கையாக ஒரு காரணம் காட்டுவதுதான் மித்து, தொன்மம்ன்றது. அது தொன்ம கதை, நம்மளா ஒரு காரணம் சொல்லிக்கிறது. இது அப்படி இல்லை. மாடங்கள் அப்படின்னா நல்ல உயர்ந்த கட்டிடங்கள் வித் பால்கனிஸ் அர்த்தம். அந்த பால்கனின்றதான் மாடம்ன்றோம். சுத்தி சுவர் இல்லாம நல்ல காற்று போகக்கூடிய காலதர் அப்படின்றாங்கல்ல. கால்னா காற்று, அதர்னா வழி. ஆக்கம் அதர் வினாய் செல்லும்னு படிக்கிறோம்ல திருக்குறள்ல. அந்த மாதிரி அதர்னா வழி, காற்று வரக்கூடிய வழி. காத்து வர வழியே இல்லையே அப்படின்னுவாங்க வீடு பார்க்க போகும்போது. எல்லா பக்கமும் அடைச்சிருக்கே, காத்து வர வழியே இல்லையே அப்படின்வாங்க. இது காத்து வர வழி விட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு 4 கால் மண்டபம் மாதிரி இருக்கிறது தான் மாடங்கள்ன்றது. தூண்கள் இருக்கும், காற்று வருவதற்கு வழி இருக்கும், ஆனா சுவர்கள் இருக்காது. அது மாடம். அப்படி மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்ன்றோம்ல, மாளிகையில மேல நல்லா காத்து வர்றதுக்கு பால்கனிஸ் மாதிரி இடங்கள் இருக்கும். அதுதான் மாடம் மதுரை. அப்படிப்பட்ட ஊர், பெரிய மாட மாளிகைகள்லாம் இருக்கக்கூடிய ஊர் மதுரை. அதையும் தருவானா. அதுக்கடுத்து எப்படிங்க இதெல்லாம் தர முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா, இந்த குயவர்கள், குயவர்ல சிறுவன் சின்ன பையன் இருப்பான்ல, அவனுமே கொஞ்சம் களிமண் எடுத்துக்கிட்டு நான் ஒரு சட்டி செய்யறேன்ப்பா, நான் ஒரு பானை செய்யறேன்ப்பான்ட்டு வருவான். வரும்போது அந்த மண்ணை நடுவுல வச்சுட்டு அந்த சக்கரத்தை சுத்துவாங்க இல்லையா, சுத்தி சுத்தி தான் அதுக்கு ஒரு வடிவம், வனைதல்னு சொல்லுவாங்க. அதுக்கு சட்டி செய்யறது கிடையாது, வனைதல். வனைதல்னா அது எப்படி பாருங்க, சிற்பம் செதுக்குதல் மாதிரி அப்படி வட்டமா அதை அப்படியே வளைச்சு 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 இப்படி பிடிச்சு பிடிச்சு விட்டு அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த வனைதல் யார் கையில இருக்கு? இந்த சிறுவன் கையில. களிமண்ணு இருக்குது. சிறுவன் அதை வனைந்து ஒரு நல்ல உருவத்தில் ஒரு பொருளை, ஒரு பானை சட்டியை செய்வான். அதுபோல இந்த நாட்டினுடைய பொறுப்பு, இந்த நாட்டை ஒரு நல்ல ஷேப் பண்றதுன்றோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல வடிவமைக்கின்ற பொறுப்பு அல்லது அதற்குரிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நலங்கிள்ளிட்ட இருக்குது. யார் மாதிரி? குயவச் சிறுவன் மாதிரி. அந்த பானைக்கு, அந்த களிமண்ணுக்கு ஒரு நல்ல வடிவம் கொடுக்கும் அதிகாரம் அல்லது அந்த முடிவெடுக்கும் ஆற்றல், இத நான் இந்த மாதிரி செய்வேன், அந்த மாதிரி செய்வேன், இப்படி கொண்டு வர திட்டமிட்டிருக்கேன்னு சொல்றோம்ல, அப்படி வடிவமைக்கக்கூடிய அதிகாரமும் திறமையும் ஆற்றலும் அந்த குயவன் சிறுவனிடம் இருப்பதை போல இந்த நாட்டை
நல்ல முறையில் வடிவமைத்து உருவாக்கி கொண்டு வரும் ஆற்றலும் அதிகாரமும் சோழன் நலங்கிள்ளியிடம் இருக்கிறது. அந்த இதுலதான் இந்த பூவாவஞ்சியும் மாடமதுரையும் சேர்ந்து வருது. அப்படின்னா என்னன்னா, சோழன் நலங்கிள்ளியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக சேர பாண்டிய நாடுகள் அந்த காலகட்டத்தில் இருந்தன. அதனாலதானே முந்தின பாட்டுல இவன் கூட முன்னாடி போகும், சேர பாண்டியர் கூட பின்னாடி வரும். எது மாதிரி அறத்திற்கு பின்னாடி பொருள் இன்பம் வருவது போலன்னு சொன்னாங்கல்ல, இதே புலவர் தானே பாடினாரு. இப்ப இப்படி சொல்லியிருக்கார். சோழன்ட்ட போய் நீங்க பாடி பரிசில் பெற வேண்டும் என்று போனால் அவன் உங்களுக்கு பூவா வஞ்சி நகரமும் தருவான், மாடமதுரை மாநகரமும் தருவான். அவன் குயவச் சிறுவனின் ஆற்றலை போல் தன் கையில் அதிகாரத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு பாடுறாங்க. என்ன ஒரு கற்பனை, எவ்வளவு ஒரு அழகான வெளிப்பாடு. நீ போனேன்னா உனக்கு டில்லி, லண்டன் அப்படி ஊர்களே கிடைக்குமியான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அப்படி நினைச்சு பாருங்க. நமக்கு ஒரு லண்டன் மாநகரம் கிடைக்கும், நமக்கு ஒரு நியூயார்க் மாநகரம் கிடைக்கும்னா எப்படி இருக்கும்? நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் அந்த புலவர்களால நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பரிசில் பொருளை இவர் சொல்றார். இந்த புலவர் கோவூர் கிழார் எடுத்து சொல்கிறார். அதனாலதான் அவர் புலவர். அப்படி கற்பனை செய்து பார்க்கிறாங்கல்ல. இது சாதாரண மனிதரால் இயலாத காரியம். சரி, இப்ப நம்ம பாட்டுக்கு போவோம். கடும்பின் அடுகலம் நிறையாக நெடுங்கொடி பூவா வஞ்சியும் தருகுவன் ஒன்றோ, வண்ணம் நீவிய வனங்கிரை பனைத்தோள் ஒண்ணுதல் விரலியர் பூ விலை பெருக என மாட மதுரையும் தருகுவன். எல்லாம் பாடுகம் பம்மினோ பரிசில் மாக்கள் தொன்னிலக் கிழமை சுட்டின் நன்மதி வேட்கோ சிறார் தேர்கால் வைத்த பசு மண் துரு திரள் போல அவன் கொண்ட குடிமித்து இத்தன்பனை நாடே. கொண்ட குடிமித்து, இந்த குடிமித்துன்ற வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். குடிமின்னா என்ன? தலைக்கு மேல இருக்கிறது. அப்படின்னா தலைக்கு மேலதான் நம்ம மகுடம் சூட்டுறோம். அதனாலதான் கிரீடத்துக்கு பேர் என்ன சொல்றோம்? முடி அப்படின்றோம். முடி சூட்டு விழா அப்படின்றோம். அந்த தலைக்கு மேல இருக்கிற அந்த முடி, அது மாதிரி குடிமி. குடிமித்துனா அது அதிகாரம். அந்த குடிமி என்பது இங்கு அதிகாரம் என்ற பொருளில் வருகிறது. அவன் தலையில் சூட்டப்பட்டிருக்கும் மணிமுடி போன்றது அந்த பொருளைத்தான் அந்த குடிமித்து என்று சொல்கிறது. அவன் கொண்ட குடிமித்து, அவன் கொண்ட அதிகாரம் இத்தன்பனை நாடே. இந்த குளிர்ச்சியான பெரிய அகலமான நாடு அவனுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ளது. அவன் கொண்ட குடிமித்து, அவன் சொன்னதுதான் அங்க வேத வாக்கு. சரி, முதல்ல பார்ப்போம். கடும்பின் அடுகலம் நிறையாக. நீங்க அடுப்புல வச்சு எரிக்கிறீங்களே, அடுகலம்னா குக்வேர். இப்ப நம்ம பாத்திரம்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் பிறமொழி சொல். நல்ல தமிழ் சொல்னா அடுகலம். கோவை பகுதியில போனா அடுமனை, அடுமனைன்னு எங்க பார்த்தாலும் இருக்கும், பேக்கரிக்கு பேரு. அது மாதிரி அடுகலம் அப்படின்னா குக்வேர், நம்ம அடுப்புல வச்சு சமைக்கிற பாத்திரம். அப்புறம் சர்விங் வேர்னு வேற தனியா இருக்கும், நம்ம டேபிள்ல வச்சு பரிமாறுகலம், அது பரிகலம், இது அடுகலம். அந்த நீங்க அடுப்புல வச்சு சமைக்கிற பாத்திரம் நிறைய அரிசியோ பருப்போ எதுனாலும் நல்லா பானை கொள்ளாம ஆக்கி வடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவன் நெடுங்கொடி பூவா வஞ்சியும் தருவன். நல்ல கொடி பறக்கின்ற, வெற்றி கொடி பறக்கின்ற, உயரமான கொடி பறக்கின்ற பூவா வஞ்சி தருவான். அந்த வஞ்சினா என்ன? நீ வஞ்சி செடி, வஞ்சி பூ அப்படி நினைக்காத. பூவாது வஞ்சி, இது பூக்காது அப்படின்னா வஞ்சி மாநகரம். வஞ்சி என்பது ஒரு பூவுக்கு, ஒரு செடிக்கு பெயர். ஆனா இது பூக்கிற வஞ்சி இல்ல, பூவா வஞ்சி தலைநகரம், சேரனுடைய தலைநகரம். தருகுவன் ஒன்றோ, தருவான். கேட்டுக்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, வஞ்சி நகரம் தருவான். ஒண்ணு. ரெண்டாவது, வண்ணம் நீவிய வனங்கிரை பனைத்தோள். வண்ணம்னா சிவப்பு. சிவப்பு நிறம் பூசிய அந்த இது பூசுறாங்க இல்லையா, இப்ப நம்ம மருதாணி பூசுற மாதிரி, அப்ப செம்பஞ்சு குழம்புன்னு ஒண்ணு மார்பிள் எல்லாம் பெண்கள் பூசுவாங்க, தோல்ல பூசுவாங்க. அப்படி பூசிய வனங்கிரை பனைத்தோள், வளைந்த, வணங்கியன வளைந்து காணப்படுகின்ற பனைத்தோள், நல்ல திரண்ட தோள்கள். தோல் யாருக்கு நல்ல அகன்று திரண்டு உருண்டு மூங்கில் போல வலுவலுன்னு இருக்குதோ அவங்க அது ஒரு சிறந்த சாமுத்திரியா லட்சணம். பனைத்தோள் ஒண்ணுதல், நெற்றி ஒளி பொருந்திய நெற்றியாக இருக்கும்.
அப்படின்னா வந்து பளிச்சுன்னு இருக்கணும். நெத்திய சுருக்கிக்கிட்டே பேசுறவங்க, கண்ண சுருக்கிக்கிட்டே பேசுறவங்கள பாருங்க, எப்பவுமே வந்து ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு தீவிர சிந்தனை அல்லது ஒரு வஞ்சகம், சூழ்ச்சி இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் எந்நேரமும் கண்ண சுருக்கி, நெத்திய சுருக்கிக்கிட்டே இருப்பாங்க. நெற்றியும் கண்ணும் பிரகாசமா இருந்தா மனசு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். துக்கமோ, துயரமோ அல்லது ஏதோ ஒரு வேதனையோ அல்லது ஏதோ ஒரு சூழ்ச்சி, தந்திரம் இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம கண்ண சுருக்குவோம். இல்லன்னா கேட்ராக்ட் வந்த நேரத்துல வெயில பார்த்தா கண்ண சுருக்குவோம். அதுதான் உடலியல் கோளாறு. மற்றபடி வந்து தலைவலி, தலைவேதனை அப்படின்னா கண்ணும் சேர்ந்து சுருங்கும். தெளிவாக இருக்கிறாங்க ஒருத்தங்க மனநலம், உடல் நலம் எல்லாமே நல்லா இருக்குன்னா, நெற்றியும் கண்ணும் பிரகாசமா இருக்கும். ஒண்ணுதல் விரலியர். நல்ல அழகான ஒளி பொருந்திய நெற்றியை உடைய விரலியர், பூவிலை பெருக. அவங்க எப்பவும் தங்கம் பூ குடுப்பாங்க. இந்த தடவ பூவுக்கு பதிலாக என்ன பெருகன்னா, மாடமதுரையும் தருகுவன். அதற்கு பதிலாக இவன் மாட மதுரையே கூட விரலியருக்கு தருவான். பாணர்க்கு வந்து பூவாத வஞ்சி மாநகரத்தை தருவான். எல்லாம் பாடுக வம்மினோ பரிசில் மக்கள் எல்லாம் பாடலாம் வாங்க. வம்மினோ அப்படின்னா வாங்க அப்படின்னு. பாடுகம் பாடுவோம். அந்த ஓம் என்ற ஒரு தன்மை பன்மை வினைமுற்று விகுதி மாதிரிதான் என்ற தன்மை பன்மை வினைமுற்று விகுதியும். பாடுகம். பாடுக அப்படின்னா என்னது? ஒரு ஆளை பார்த்து சொல்றது. வியங்கோள் வினைமுற்று. பாடுகம்னா பலரும் சேர்ந்து பாடுங்கள். அதான். வம்மினோ வாங்க பரிசில் மக்கள். பரிசில் எதிர்பார்த்து வந்திருக்கின்ற மக்களே எல்லாரும் வாங்க. அவன் இது மதுரை தருவான், வஞ்சி தருவான், எல்லாம் தருவான் வாங்க. எப்படி அப்படின்னா தொன்னில கிழமை சுட்டின். தொன்னிலம்னா பழைய நிலம். தமிழ்நாடு வந்து உலக வரலாற்றிலேயே மிக பழைய நிலப்பகுதி. அதான் தொன்னிலம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணாம விட்டுட்டோம். பழைய நிலம், தொன்மையான நிலம், பழமைக்கும் பழமையது தொன்னிலம்ன்றது. பழையன்றதுக்கு ஒரு கால வரலாறு சொல்ல முடியும். ஆனா தொன்மைன்றது நம்முடைய வரலாற்று காலத்துக்கும் உட்பட்டது. நம்மளால அதுக்கு வந்து வரலாறு சொல்ல முடியாது. ஒரு கணிப்பு தான் கணிக்க முடியும். தொன்னில கிழமைன்னு என்னது? உரிமை. தொன்னில கிழமை சுட்டின். இந்த நிலத்துக்கான உரிமையை சொல்ல வேண்டும் என்றால் நன்மதி நல்ல அறிவுடைய வேள்கோ சிறார். வேள்கோ சிறார்னா குயவன். அந்த சிறார் தேர்கால் வைத்த. தேர்கால்னா என்னது? சக்கரம். சக்கரம் வைத்து தானே அதுல மண்ணை வச்சு அந்த சட்டி பானை செய்வாங்க. தேர்கால் வைத்த பசு மண் குரு திரள். குரு திரள்னா அந்த உருண்டையா இருக்கக்கூடிய திரள் உருண்டை. அது வந்து பசுமண், களிமண், ஈரம் ஆன மண். அதான் பசுமண். பச்சை மண்ணுன்னு சொல்றோம்ல, குழந்தை எல்லாம் பார்த்தா பச்சை மண்ணுன்னு. இதுதான் இந்த பொருள்ல சொல்றதுதான். பசுமண்ணா காயாத ஈரம் உலராத மண், குரு திரள் அதை உருட்டி வச்சு உருண்டை பிடிச்சு வச்சு அந்த குரு திரள் போல அவன் கொண்ட குடிமித்து. அந்த மண்ணுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இந்த குயவன் சிறுவன்கிட்ட. அதே மாதிரி இந்த நிலத்துக்கான கிழமை உரிமை யார்கிட்ட இருக்குதுன்னா அது கொண்ட குடிமித்து, அவன் கொண்ட குடிமித்து இத்தன்பனை நாடே. இந்த நாட்டினுடைய அதிகாரம் அவனுடைய சிரசில், அவனுடைய மணிமுடியில் இருக்கிறது. எனவே இவன் வந்து இப்ப 3 நாட்டுக்கும் அதிபதி. அததான் இப்ப சொல்ல வர்றாங்க. 3 நாடுக்கும் இவன் தான் அதிபதி. இதுல இந்த பனை நாடு என்பதை வந்து பனைன்னு 3 சுழி நா போட்டு பொருள் கொள்ளணும்னு அவசியம் இல்ல. நம்ம 2 சுழி நா போட்டே தன் பனை நாடு, குளிர்ச்சியான பனை மரங்கள் நிறைந்த நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா பனை மரம் என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது. அல்லது அது வந்து காலத்தால் பழையது. தென்னை வந்து ஆப்பிரிக்க நிலப்பகுதிக்கு உரியது. தென்னை எப்படி வந்துச்சுன்னு காப்ப அரவாணன் அவருடைய நூல்ல சொல்லியிருப்பார். அற்றை நாட்காதலும் வீரமும் நினைக்கிறேன். அது கடல் அலைகளால் அடித்து வரப்பட்ட அந்த இளநீ அந்த இது வந்து இங்க இந்த கடற்கரைகளுக்கு வந்து நம்ம தென்னிந்திய கடற்கரைகள்ல வந்து தென்னந்தோப்பு வந்துச்சு. இயற்கையாக தோன்றியது. தென்னை, வாழை கூட அயல் பயிர்னு தான் சொல்லுவாங்க. வாழை, கரும்பு, நெல் எல்லாமே அயல் பயிர் தான். ஆனா பனை மட்டும் நம்முடைய நாட்டுக்கே உரியது. அப்ப இது பனை நாடு அப்படின்னா சேர சோழ பாண்டியர் ஆண்ட 3 நாடுகளையும் சேர்த்து குறிப்பது பனை நாடு. இது வந்து நம்ம தென்பகுதி அல்லது நாவலந்தீவு என்று சொல்லப்படுகின்ற பழைய நாடு என்று சொல்லலாம். சரி, இன்னொரு முறை வாசிக்கிறேன். கடும்பின் அடுகலம் நிறையாக நெடுங்கொடி பூவா வஞ்சியும் தருகுவன்.
உங்களுடைய அடுப்புல வைக்கிற பாத்திரம், சமைக்கிற பாத்திரம் நல்லா நிறைய போட்டு சமைக்கும்படி, நெடுங்கொடி உயர்ந்த கொடி பறக்கின்ற பூவாத வஞ்சி மாநகரத்தை உங்களுக்கு தருவன். ஒன்றோ அது ஒண்ணு. அடுத்தது, வண்ணம் நீவிய வணங்கிரை பனைத்தோள் உண்ணுதல் விரலியர் பூவிலை பெருக என மாட மதுரையும் தருவன். நல்ல செம்பஞ்சு குழம்பு பூசிய உடம்பை கொண்ட, வணங்கிய வளைந்த அழகிய மூங்கில் போன்ற திரண்ட தோள்களை கொண்ட, ஒளி பொருந்திய நெற்றியை உடைய விரலி பெண்கள் பூவிலை பெருக, பரிசு பெருக பெற்றுக்கொள்க என்று மாட மதுரையும் தருவன். மாடங்கள் நிறைந்த, மாளிகைகள் நிறைந்த மதுரை மாநகரையும் கூட உங்களுக்கு தருவார். அவர் நினைச்சா எதை வேணாலும் கொடுக்கலாம். உங்க பேர்ல ஒரு ஊர் எழுதி வைக்கலாம். இப்ப தேவதானம், சதுர்வேதி மங்கலம் எல்லாம் பின்னாடி எழுதி வச்சாங்க இல்லையா, பிரம்மதேயம்னு பிராமணர்களுக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஊர் எழுதி கொடுக்கலாம், ஒரு கிராமத்தை எழுதி கொடுக்கலாம். இந்த பழக்கம் தான் இந்த வஞ்சியை கொடுக்கலாம், மதுரையை கொடுக்கலாம்னு பின்னாடி வந்து சதுர்வேதி மங்கலம், தேவதானம், பிரம்மதேயம்னு நிலங்கள் ஊர் ஊரா கொடுத்தாங்க பின்னாடி வந்த மன்னர்கள். ஆரம்பத்துல வஞ்சி கொடுக்கலாம், மதுரை கொடுக்கலாம்னு சொன்னது பின்னாடி உண்மையாவே போயிருச்சு. பெரிய பெரிய ஊர்கள் 10 கிராமங்கள்லாம் எழுதி 30 கிராமம் 40 கிராமம்லாம் எழுதி எப்படி பார்ப்பனர்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஆரம்பத்துல இந்த மாதிரி பாணர்களும் விரலியரும் வந்து கேட்கும் போது அவர் நினைச்சா உங்களுக்கு ஒரு ஊரே எழுதி கொடுத்துருவாரு, உங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் எழுதி கொடுத்துருவாரு இப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த கதை தான். எல்லாம் பாடுகம் வம்மினோ பரிசில் மக்கள் எல்லாரும் வந்து அவரை புகழ்ந்து பாடுங்க. தொன்னில கிழமை சுட்டின், இவருடைய நிலத்துக்கான உரிமை என்னன்னு சொல்லணும்னா, இவருக்கு எவ்வளவு பரம்பரை சொத்து அப்படித்தான் நம்ம அதை கொள்ளணும். தொன்னில கிழமை ரொம்ப நாளா அவருக்கு இருந்து வருகின்ற உடைமை, அவருடைய உரிமை நிலம் என்னன்னு சொல்லணும்னா, நன்மதி வேட்கோச்சிறார் தேர்கால் வைத்த பசுமண் குருத்திரள் போல, நல்ல மதிவுடைய அறிவுடைய ஒரு குயவன் குடியைச் சேர்ந்த சிறுவன் தன்னுடைய சக்கரத்தின் மீது உருட்டி வைத்திருக்கும் களிமண் உருண்டையை போல அவன் கொண்ட குடிமித்து இத்தன்பனை நாடே. அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் இந்த தன்பனை நாடு, குளிர்ந்த பனை நாடு. அதனால வந்து அவனுக்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, ரொம்ப நாளாவே அவனுக்கு இந்த நாடுகள் எல்லாமே அவனுடையதுதான். அப்ப அவன் வந்து வஞ்சியும் கொடுப்பான், மாட மதுரையும் கொடுப்பான். ஆனா அவன் இவனுடைய தலைநகரத்தை கொடுப்பான்னு எங்கேயுமே சொல்லல பாருங்க. அப்ப இவனுடைய தலைநகரம் இவனுக்குரியது, அந்த இரண்டும் இவனுக்குரியது, அந்த மன்னர்களுக்கு உரியது அல்ல. அப்ப அவங்க 2 பேரும் தோத்து போயிட்டாங்க. அதனாலதான் பின்னாடி நிற்கிறாங்க. சோழன் நலங்கிள்ளி மூவேந்தருள் முதல்வனாக வெற்றி பெற்றவனாக இருந்தான் என்பதுதான் இந்த பாடல் நமக்கு எடுத்துக்காட்டும் கருத்து. நல்ல பாடல், நல்ல ஒரு வரலாற்று பதிவு. ஊர்களை வந்து தானமாக கொடுப்பதற்கான ஒரு முன்னோடி பதிவு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிறதுல. இன்னொன்னு வந்து மூவேந்தர்களும் ஒற்றுமையாக இருந்தனர், ஒருவருக்கொருவர் வெற்றி கொண்ட போதிலும் இணைந்து செயல்பட்டனர் என்பதற்கான ஆதாரமாகவும் இந்த பாட்டும் இதற்கு முந்தைய பாட்டும் விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.